இன்றைக்கும் வந்து மை கோஸ்ட் ப்ரொஃபஸரோட பார்ட் 5 தான் வந்து பார்க்க போகிறோம். மேபி இந்த பார்ட்குள்ளேயே முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ப்ரெசன்ட் சீன் இந்த மாதிரி வந்து நீங்கள் வீட்டை வந்து க்ரைம் பார்ட்னராக ஆகியிருப்பீங்க. ஸோ அதோடு தான் நான் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பேன். லாஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்கடா. அன்றைக்கி நைட்டு நீங்கள் 2 பேருமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த ரூம்லேயே வந்து தூங்கியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இந்த ஷாப் வந்து போகிறீங்க. அந்த மொபைல் வந்து வேலை பார்க்க கொடுத்துருப்பீங்க, ஜாயோட மொபைலை. அதை வாங்குறதுக்காக வந்து போகிறீங்க. அவங்களுமே வந்து எல்லாமே வேலை பார்த்து வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ சார்ஜ் மட்டும் உங்களை போட சொல்கிறாங்க. நீங்களுமே வீட்டுக்கு வந்து சார்ஜ் வந்து போடுறீங்க. நீங்கள் லேபுக்கெலாம் எங்கேயுமே வந்து போகலை. இந்த விஷயத்தை நம்ம வீட்டிலேருந்தே கண்டுபிடிச்சிப்போம். மேபி லேபில் வந்து இருக்கனால எதுலையோ ஒரு எங்கிட்ட மேபி வந்து நியூஸ் சான்ஸ் இருக்குல்ல, அதனால தான் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டுதோ அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து லீவ், இந்த மாதிரி எனக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு லீவ் வந்து போட்டுட்டீங்க. அந்த மொபைல் வந்து சார்ஜ் ஏறிட்டுருக்கு. அப்போ நீங்களும் வியும் வந்து பேசிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து கேட்குறீங்க, இத்தனை நாள் வந்து எங்கே இருந்தீங்க அந்த 2 இயர்ஸா அப்படின்ட்டுன்னு. அவர் வந்து சொல்கிறாரு, என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டில் தான் ஒருத்தன் வீட்டில் வந்து இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாட்டி வீட்டிலேருந்து அவங்க தான் வந்து எனக்கு நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. என்னோடய ஹெல்த் இஷ்யூலாம் வந்து தெரிஞ்சுட்டு அவங்க தான் வந்து என்னை சரி பண்ணாங்க அந்த காயத்தெல்லாம். அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு நான் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். கொஞ்ச நாள் வந்து எனக்கு ரொம்ப முடியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, எப்படியாச்சும் நம்ம ஃப்ரெண்ட் யார் வந்து இதை பண்ணா அப்படின்ட்டு தெரிஞ்சு அவங்கள வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ பண்ணேன் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாரு. அப்போது வந்து வந்து உங்ககிட்ட வந்து கேட்குறாரு, 2 இயர்ஸாக ஜாலியாக இருந்திருப்பீங்களா மேடம் அப்படின்ட்டுன்னு. ஸோ நீங்கள் வந்து லைட்டாக வந்து சேடாக இருந்துட்டு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து ஈஸியாக சொல்லுவீங்க நான் ஜாலியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. ஃபஸ்ட்டு வந்து அந்த நியூஸை வந்து என்னால் நம்பவே முடியல. நான் ஃபியூனலுக்கு வரல கூட அது நீங்களே இருக்கக்கூடாதுன்னு தான் வேண்டிட்டு இருந்தேன். சரி கடவுள் இப்படி பண்ணிட்டாரேன்னு சொல்லிட்டு கடவுளை எத்தனை வாட்டி திட்டியிருப்பேன், எவ்வளோ வாட்டி அழுதுருப்பேன் தெரியுமா உங்களை நினச்சி அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. ஸோ அப்போயில் வந்து அவர் சொல்கிறாரு, ஓ அப்போ எதுக்கு மேடம் நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வரைஞ்சி கட்டிக்கிட்டு வந்து கோவப்பட்டுக்கிட்டு அப்படின்ட்டுன்னு வந்து கேட்குறாரு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் மேலே எனக்கு பாசம் வந்து இருக்குது, இருந்தாலும் வந்து ஜாய் அப்படின்ட்டு நீ யோசிக்கிற, ஜாய் எதுக்கு கொன்னீங்க அப்படின்ட்டுன்னு எனக்கு ஒரு தாட் வந்ததில் தான் நான் அப்படி வந்து கோவமாக வந்து பேசிட்டேன், ஐம் சாரி அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. ஸோ அப்போயில் அவர் சொல்கிறாரு, சாரிக்கெலாம் நான் எதிர்பார்த்துலாம் எதுவும் சொல்லலை, சரி வந்து சார்ஜ் ஏறிச்சான்னு பாரு, நம்ம வந்து ஆன் பண்ணி பார்ப்போம், அதில் ஏதாச்சும் வந்து க்ளூ வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்களுமே போயிட்டு சார்ஜர்லேருந்து எடுக்கிறீங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணையில் உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து இருக்குது. ஓப்பன் பண்ணுறீங்க, லாக் ஸ்க்ரீனில் நீங்களும் ஜாயும் வந்து ஒரு வெளியில் போகும்போது எடுத்த வால்பேப்பர் தான் வந்து வச்சுருக்கா. ஸோ அதை பார்க்க உங்களுக்கு கண்ணெல்லாம் வந்து கலங்குது. அவளை ரொம்ப வந்து மிஸ் பண்ணுறீங்க. வேகமாக போயிட்டு ஜாயோட கால் ஹிஸ்ட்ரி வந்து பார்க்குறீங்க. ஸோ லாஸ்ட்டாக உங்ககிட்ட வந்து பேசியிருக்கா. அதுக்கப்புறம் வந்து ஸ்வைப் பண்ணி வந்து பார்க்குறீங்க. பார்த்தா வந்து உங்கள் கூட வந்து வேலை பார்த்த ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி அப்படின்ட்டு வந்து சொன்னேன்ல, உங்களுக்கும் அவனுக்கும் வந்து ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்ககிட்ட வந்து பேசியிருக்கா. உங்களுக்கு ஒன்றுமே வந்து புரியல. நீங்கள் எல்லோரும் நம்பர் வச்சுருப்பீங்க, பட் வந்து நீங்கள் நேரில் வந்து ஏதாச்சும் கேட்டால் தான் பதில் சொல்லுவீங்க. மற்றபடி 2 பேருக்குமே அவனை வந்து பிடிக்காது. பட்டு இவன்ட்டு எதுக்கு வந்து பேசியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறீங்க. அவங்க கூட வந்து ஒரு 2-3 கால் வந்து பேசியிருக்கா லாஸ்ட்டாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப் போய் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லாஸ்ட்டாக மெசேஜ் பண்ணியிருக்கா, அந்த மாதிரி வந்து போகிறேன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பையன்கிட்ட தான் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் ஜாய் வந்து லாஸ்ட்டாக வந்து பேசியிருப்பா. அப்பையில் வந்து கேட்குறாரு, நீங்கள் வந்து அவங்ககிட்ட நார்மலாக பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. யார் அந்த பையன் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் நடந்ததாக சொல்கிறீங்க, இந்த மாதிரி நாங்கள் பேசிக்க மாட்டோம், எங்களுக்கும் அவனுக்கு ஆகாது, ஏதாச்சும் டவுட் கேட்டால் சொல்லுவோம், என்னன்னு தெரியல, எங்களுக்கு 2 பேருக்குமே அவனை ஸ்டார்டிங்லேருந்து பிடிக்கலாம், ஏதோ சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆணுச்சு, அதை வந்து நாங்கள் பேசுகிறது இல்லை. ஆனால் இவள் லாஸ்ட்டாக வந்து அவங்ககிட்ட தான் 2-3 கால் வந்து பேசியிருக்கா. அதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா, அந்த மாதிரி வந்து கேஸை பற்றி எனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, நான் கண்டிப்பாக வந்து அதை கலெக்ட் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு உனக்கு விவரமாக எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு தான் அவன் சொன்னான். அதுக்கப்புறம் வந்து அவள் ஃபோன் அட்டன் பண்ணவும் இல்லை. ஸோ நாட் ரீச்சபிள் அப்படின்னு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த மாதிரி பிளாக் ஃபாரஸ்ட்டில் இருக்கா, ஸோ செத்து போய் கிடக்கா அப்படின்னு எனக்கு நியூஸ் வந்துச்சுன்னு ரொம்ப சேடாக வந்து சொல்கிறீங்க. ஸோ அப்போல வந்து கொஞ்சம் நேரம் வந்து சைலண்ட்டாக இருக்கார். உங்களுக்கே வந்து இவ்வளோ மூளை இருக்கையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்த எவ்வளோ மூளை இருக்கும். ஸோ அப்போல அவர் வந்து சொல்கிறாரு, ஜாய்க்கு வந்து
ஏதோ வந்து நடந்திருக்கு, இவனை வச்சு தான் வந்து நடந்திருக்கு, ஏதாச்சும் வந்து கால் ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்கான்னு பாரு அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்களுமே கால் ரெக்கார்ட்லாம் வந்து தேடி பார்க்குறீங்க. அப்போல வந்து கரெக்டாக அந்த பையனோட கால் வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணியிருக்கா. அந்த கால் ரெக்கார்டை 2 பேருமே வச்சு வந்து கேட்குறீங்க. அப்போல வந்து அந்த பர்சன் அந்த பையன் வந்து ஜாய்கிட்ட வந்து சொல்லியிருப்பான். ஸோ நீ எங்கே இருக்க அப்படின்னு வந்து கேட்டிருப்பான். அப்போ ஜாய் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி ஷாப்பிங்கில் இருக்கேன் அப்படின்ட்டுன்னு. இன்றைக்கி வந்து லேபுக்கு வரலையா அப்படின்ட்டுன்னு வந்து கேட்டிருப்பான். இல்லை, லேபுக்கு வந்து லேட்டாக தான் நான் வருவேன், ஷாப்பிங் ஒர்க் வந்து இருக்குது, ஒய்யனுக்குமே வந்து முடியலை அப்படின்ட்டுன்னு வந்து சொல்லியிருப்பான். ஒய்யனுக்கு வந்து முடியலையா அப்படின்ட்டுன்னு வந்து கேட்டிருப்பான். ஆமாம் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்லியிருப்பான். அப்போல வந்து சொல்லியிருப்பா. அப்போல வந்து அவன் வந்து கேட்குறான், ஏதாச்சும் இந்த கேஸில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து உனக்கு தெரியுமா, இந்த மாதிரி வியோட கேஸில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். அப்போல வந்து ஜாய் சொல்லியிருப்பா, அதை பற்றி நீ ஏன் கேட்குற, இது வந்து எனக்கும் ஒய்யனுக்கும் உள்ள கேஸ், நாங்கள் வந்து சரி பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்லியிருப்பா. இல்லை, எனக்கு வந்து ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்ட்டுன்னு வந்து அவன் சொல்லியிருப்பான். என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு நான் கேட்டிருப்பா. நீ வந்து நான் சொல்கிற இடத்துக்கு வா, நான் அந்த டீட்டெயில்ஸை வந்து தர்றேன் அப்படின்ட்டுன்னு. ஆக்சுவலாக அவங்க ஃப்ரெண்ட் ஜாய்க்கு வந்து வியோட டெத்தில் வந்து ஒரு பர்சன் மேலே வந்து டவுட் வந்து வந்திருக்கும். பட் அந்த அவள் வந்து உங்ககிட்டயுமே சொல்லலை. சொன்னால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டுன்னு அதை பற்றி வந்து ஜாய் வந்து கேஸை வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கையில் வந்து அந்த பையன் வந்து கேட்டிருப்பான். இந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பா, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆள் மேலே டவுட் இருக்குது, கன்ஃபார்ம்டாக வந்து தெரியல அப்படின்ட்டுன்னு. அதை பற்றி நான் ஒயன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு வந்து தான் சொல்லிட்டு லாஸ்ட் நைட் வந்திருப்பா. ஸோ அது வந்து அந்த பையனை வச்சு அந்த டவுட் வந்துச்சு பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நியூஸ் வந்து போயிருச்சு. அவன் வந்து எப்படின்னா ஸ்பை மாதிரி வேலை பார்ப்பான், என்னென்ன நடக்குது லேபுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்ட்டுன்னு. அந்த மெயின் கிரிமினல் அந்த வில்லனுக்கு வந்து அவன் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி வந்து இந்த கேஸை பற்றி இப்படி போகுது, வியை வந்து கொல்லுன ட்ரை பண்ண வில்லனுக்கு வந்து அந்த பையன் வந்து நியூஸ் வந்து கலெக்ட் பண்ணி வந்து கொடுப்பான். இந்த மாதிரி இவ்வளோ கேஸ் வந்து இப்படி போயிட்டுருக்கு, இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி இப்படின்ட்டுன்னு சொன்னால் அவங்க வந்து இன்னும் சேஃபாக இருப்பாங்கல்ல அந்த வில்லன். ஸோ அதுக்காக வந்து இவன் வந்து கலெக்ட் பண்ணி வந்து சொல்லுவான். ஸோ இந்த மாதிரி இந்த விஷயத்த போய் அந்த ஹெட்டுகிட்ட வந்து சொல்லுவோம். அந்த ஹெட்டு வந்து சொல்லியிருப்பார், இந்த மாதிரி எனக்கு வந்து அந்த பர்சனுக்கு டவுட் வந்து கிரிமினலை பற்றி எனக்கு கொஞ்சம் நியூஸ் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கிடச்சிருக்கு, இந்த மாதிரி அந்த டீட்டெயில்ஸை வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து வர சொல்லியிருப்பான், ஒரு பேலஸுக்கு. ஸோ அதுக்காக தான் வந்துமே ஜாயுமே லாஸ்ட்டாக வந்து போயிருப்பா. பட் வந்து அவங்கக்கிட்ட சொல்லலை. என்ன சொல்லியிருப்பா அப்படின்ட்டுனா, இந்த மாதிரி இந்த கேஸை பற்றி ஒரு ஸ்ட்ராங்கான டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு, கிடைக்க போகுது, நான் அதை வாங்கிட்டு வந்து நான் வீட்டில் வந்து உனக்கு விவரமாக வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட்டாக உங்களுக்கு மெசேஜ் போட்டுட்டு அந்த பேலஸுக்கு வந்து போயிருப்பா. ஸோ அதோடய வந்து அந்த டாக் வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ரெக்கார்டு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ்டாகி உட்காந்துருக்கீங்க. அப்போல வந்து சொல்கிறாரு, இப்போ வந்து இந்த பையன் அந்த உங்கள் கூட வேலை பார்க்குறான் பார்த்தியா, அந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸர், அவனை பிடிச்சாலே வந்து எல்லாமே வந்துடும், அவன் தான் வந்து அந்த ஹெட்டுக்கு வந்து ஏதோ ஒரு அந்த வில்லனுக்கு வந்து நியூஸ் வந்து கலெக்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்கான். ஸோ நம்ம ஜாய்க்கு வந்து என்னமோ என் கேஸில் வந்து ஏதோ ஒரு டீட்டெயில் வந்து கிடச்சிருக்கு, அந்த டீட்டெயில்ஸோட கிளியர் டீட்டெயில் வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த பேலஸுக்கு வந்து வர சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு வந்து கிளியராக ஸ்கெட்ச் போட்டு வந்து முடிச்சிட்டாரு. உங்களுக்கு அப்படியே பைத்தியமே வந்து பிடிக்குது. ஏன்னா உங்களுக்கு ஒன்றுமே வந்து இன்னும் புரியல. ஏன்னா அவன் வந்து உங்ககிட்ட வந்து யார் மேலே எனக்கு டவுட் வந்திருக்குன்னு வந்து சொல்லலை. அந்த காலில் வந்து உங்களுக்கு மொட்டடின்னு இருக்குது, எதுவுமே வந்து புரியல. அந்த டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு இன்னும் கிளியராக வந்து கிடச்சிருக்கு அந்த பர்சனை பற்றி, இந்த மாதிரி வந்து வாங்கிக்கோ அப்படின்னா அந்த ஸ்பை வந்து ஜாய்கிட்ட வந்து சொல்லியிருப்பான். அதனால் நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க. அப்போல சொல்கிறது, இந்த ஸ்பையை பிடிச்சாலே வந்து எல்லாமே கிளியர் ஆகிடும், என்ன நடந்துச்சு, ஜாய்க்கு என்ன நடந்துச்சு, யார் வந்து ஜாயை வந்து கில் பண்ணா, என்னைய யார் கில் பண்ண ட்ரை பண்ணா, என் ஃப்ரெண்டு எதனாலும் தப்பு அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்களுமே சரி அப்போ வந்து
நான் எப்படியாச்சும் வந்து அந்த ஸ்பையை வந்து தனியாக வந்து வர சொல்லணும், அங்கே போயிட்டு நம்ம லேபில் போய் சண்டை போட முடியாது அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்பையில் வந்து வி சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு கேஸில் வந்து உனக்கு கிடச்சிருக்கு, வியை வந்து கொன்னவங்க யாருன்னா கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ இந்த கேஸை வந்து நீயும் நான் தானே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் அவனை வர சொல்லு அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாரு. அப்பையில் நீங்கள் சொல்கிறீங்க அந்த கேஸ் தான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொன்னான்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டுன்னு, இல்லை கேஸை க்ளோஸ் பண்ணாலும் எனக்கு வந்து அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், இதை வச்சு நம்மளே வந்து ஒரு கேஸ் போட்டு வீக்கு வந்து ஒரு நல்ல முடிவை தீர்ப்பை வந்து வாங்கி கொடுப்போம் அப்படின்னு மட்டும் சொல்ல, அவன் எப்படி சிட்டாக பறந்து வரான்னு மட்டும் பாரு அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாரு. நீங்களுமே வந்து உங்கள் மொபைல் எடுத்து அந்த பையனுக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து சொல்கிறீங்க. ஸோ அவனுமே வந்து அறக்க பறக்க வந்து நீங்கள் சொல்கிற இடத்துக்கு வந்து வர்றான். அது வந்து ஒரு குடோன் மாதிரி வந்து இருக்குது. நீங்களும் வியும் பக்காவாக பிளான் போட்டு தான் வந்து போகிறீங்க. ஸோ வி வந்து தனியாக நீ ஃபஸ்ட்டு போனால் பின்னாடியே வரேன்னு சொல்லியிருப்பார். ஏன்னா வந்து ஒன்றா போனோம் அப்படின்ட்டுனா வாட்ச் பண்ணால் கண்டுபிடிச்சிருவாங்க எல்லாருக்குமே, என்ன வி வந்து இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து தனியாக வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கூட்டியில் வந்து போகிறீங்க. போயிட்டு இன்னும் வந்து அவன் வந்து வரல, அவங்க கீழே அசிஸ்டண்ட்டாக வந்து ஃபாரன்சிக் ஆஃபீஸராக வேலை பார்த்துருப்பான்ல அந்த பையன் வந்து இன்னும் வரல. ஸோ நீங்கள் அந்த குடோனுக்குள்ளே வந்து போயிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ வி வந்து வெளியில் வந்து ஒரு இடத்துல மறைஞ்சாப்பில் வந்து இருக்கார். அப்பையில் வந்து அந்த அசிஸ்டண்ட் வந்து வர்றான். வி நல்லா வந்து மறைஞ்சிக்கிறாரு. வந்துட்டு சுற்றி எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு அந்த குடோனுக்குள்ளே வந்து போகிறான். வி வந்து அந்த பெரிய வில்லனுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. மேபி அவங்க கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒய்யந்த லாஸ்ட் ஆதாரமே அவளையுமே அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வில்லனே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போயில அந்த அசிஸ்டண்ட் வந்து உள்ளே வரான். நீங்கள் வந்து அவனை பார்க்குறீங்க. அவன் உள்ளே வந்து உங்ககிட்ட நல்லபடியாக பேசுகிறான். இந்த மாதிரி என்ன டீட்டெயில் உனக்கு கிடச்சிச்சு கேஸை பற்றி என்கிட்ட தரேன்னு சொன்னியல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். நீங்கள் ஒரு ஃபைல் மாதிரி வந்து அவன்கிட்ட வந்து கொடுக்குறீங்க. அதை வந்து அவன் வந்து வாங்குகிறான். அந்த ஃபைலை வந்து வாங்கிட்டு உங்களை பார்த்து ஈவில் மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். இது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். நீங்கள் வந்து கேஷுவலாக நிற்கிறீங்க. அப்போயெல்லாம் வந்து அந்த பையன் வந்து சொல்கிறான், இப்படி வந்து நீயும் என்கிட்ட நம்பி நீ கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் என்கிட்ட கொடுத்து ஆதாரத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு பெரிய தப்பு வந்து பண்ணிட்டியே ஒய்யன், இப்படி தான் வந்து உன் ஃப்ரெண்ட் ஜாயுமே நீ நம்பி வந்து கடைசியில் வந்து செத்து போயிட்டா அப்படின்ட்டுன்னு வந்து உங்களை பார்த்து வந்து சொல்கிறா. நீங்கள் அதை அவளுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணாத மாதிரியே வந்து நிற்கிறீங்க. அவனுக்கு வந்து லைட்டாக கன்ஃபியூஸ்ட் ஆகுது. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இது வந்து எல்லாமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான், அந்த கேஸோட டீட்டெயில்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, நீ வந்து இந்த ஃபைலை முதல்ல ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அவன் வந்து டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா பிளெயின் பேப்பர்ஸ் தான் வந்து இருக்குது. உங்களை பார்த்து வந்து அவன் முறைக்கிறான். ஸோ நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இதோட ஒரிஜினல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என் கையில் வந்து இருக்குது, என்னோட கஸ்டடியில் வந்து இருக்குது, அதை நீ எப்போதுமே வந்து வாங்க முடியாது. அதே மாதிரி நீ தான் வந்து ஜாயை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்க, அவளை வந்து கூட்டிகிட்டு ஒரு பேலஸுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்கேன், அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒன்றை விசாரிச்சாதான் வந்து தெரியும், நீ தான் அவளை வந்து கில் பண்ணியிருக்க, அதோட ஆதாரமும் என்கிட்ட வந்து இருக்குது. இப்போ கூட நான் ஒன்று நினச்சா உன்னை போலீஸ்கிட்ட வந்து நான் பிடிச்சி கொடுக்கலாம், அதே மாதிரி உனக்கு பின்னாடி இருந்த ஆர்டர் போடுறான்ல அவனையுமே கண்டுபிடிச்சிடலாம், அதுக்காக தான் உன்னை பக்காவாக பிளான் போட்டு நான் முதல்ல வரவே சொன்னேன். இந்த குடோன் இருக்குது பார்த்தியா, இதுவுமே என்னோட குடோன் தான் சார், யாருமே இதுக்குள்ளே வந்து நுழைய முடியாது. இந்நேரம் வந்து நீ அந்த பெரிய ஹெட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணுமே, இனிமேல் அவன் வரணுமே அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அவனுக்கு கைகாலாம் வந்து ஆடுது நீங்கள் போலீஸ் இப்படிலாம் சொன்னக்கப்புறம். ஏன்னா வந்து அவன் ஜாயை வந்து கூப்பிட்டு போயிருக்கான், இந்த கொஞ்சம் பின்னாடி இருந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கான். கண்டிப்பாக அவனை வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க, யாரையுமே வெளியில் எடுக்க முடியாது. அவன் வந்து கொஞ்சம் அவனுக்கு கைகாலாம் வந்து ஆட ஆரம்பிச்சிடுது. ஸோ கொஞ்சம் பயந்தவன் தான். பட் வந்து இந்த பின்னாடி இருக்க அந்த ஹெட், அந்த பெரிய வில்லன் தான் அவனுக்கு தைரியத்தை அதை வந்து சொல்லி காசு வந்து கூட தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவனை மைண்டை மாற்றி இந்த மாதிரி வேலையை வந்து வாங்கியிருப்பார்.
அவனுக்கு கை கால்லாம் ஆடுது. அப்போல வந்து ஒரு காரோட ஹாரன் சவுண்ட் வந்து கேட்குது. அவன் அப்படியே வந்து மாறிட்டான், நார்மலாக மாறிட்டு உங்களை பார்த்து வந்து சிரிக்கிறான். இன்னுமே வந்து இது வந்து உன்னோட குடோனாகவே இருந்தாலும் நீ வந்து இதுலேருந்து உயிரோட போக முடியாது. எப்படி வந்து என்னோடய ஹெட்டு வந்து நீ கொன்றுவார், கொண்டு அதே மாதிரி நீ என் ஃப்ரெண்டு எங்கே கடந்தாலும் அந்த பிளாக் ஃபாரஸ்ட்லேயே வந்து போட்டுருவாங்க, மொத்தமாக செத்து போயிட்டீங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். நீங்கள் அவனை பார்த்து வந்து ஒன்றுமே ரியாக்ட் பண்ணாமல் நிற்கிறீங்க. அவனுக்கு லைட்டாக இன்னும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. மேபி நீங்கள் போலீஸ்க்கு எதுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சுற்றி வந்து போலீஸ் வந்து இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மாதிரி யோசிச்சுட்ருக்கான். அப்போல வி வந்து அந்த பெரிய வில்லனை பார்த்து ஷாக்கிங்லேயே வந்து நிற்கிறாரு. அவரால் நம்பவே முடியல. அந்த பெரிய வில்லன் வந்து பெரிய வில்லனே சொல்லிட்டு இருக்கேன். அந்த பெரிய வில்லன் வந்து அவங்களோட பாடி கார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு வெளியில் நிற்க சொல்லிட்டு அவரும் அவர் கூட வந்து ஒரு கையாள் வந்து இருப்பாங்கல்ல, அவர் ஒரு ஆளையும் வந்து கூட்டிகிட்டு வந்து உள்ளக்க வந்து வர்றாரு. நீங்கள் வந்து நிற்கிறீங்க. நீங்கள் வந்து அந்த யார் அந்த வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷனோடு வந்து நிற்கிறீங்க. அப்பையில் அந்த அசிஸ்டன்ட் பையன் வந்து அந்த ஸ்பை வந்து சொல்கிறான், நீ வந்து எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு தான் என்னோடய ஹெட்டு, நீ வந்து கொஞ்சம் கூட யோசிச்சுருந்துருக்க மாட்டேன், அவர் தான் இவ்வளோ வேலை பார்த்துருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் கூட வந்து யோசனை பண்ணியிருக்க மாட்டேன். பாவம் ஃப்ரெண்டு ஜாய் அவரோட காலே மிதிச்சே கொண்டார் தெரியுமா அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறான். உங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கோபமே வருது. அவனை போயிட்டு அவனோட நெக்கை வந்து டைட் பண்ணுறீங்க, கழுத்தை போட்டு நெரிக்கிறீங்க. அவனால் வந்து பேலன்ஸ் பண்ணவே முடியல. ஸோ அப்போயில குடோனோட டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க, பின்னாடி வந்து லைட்டிங்கோடு இருக்கனால ஃபேஸ் வந்து தெரியல. அந்த சன்லைட்டில் ரொம்ப தூரமாக குடோனால பெரிய குடோன், அந்த வில்லன் வந்து வர்றாரு, மாசாக வர்றாரு. நீங்கள் வந்து அவரே வந்து பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அவர் மேலே பார்த்துட்ருக்கையில் இவனோட க்ரிப்பை வந்து லைட்டாக லூஸ் பண்ணிட்டீங்க. இவன் டக்குனே வந்து உங்கள் கழுத்தை வந்து பிடிக்கிறான். 2 பேரும் அடிச்சுக்கிட்டு நாடுறீங்க. அந்த பெரிய வில்லன் வந்து உள்ளே வர்றான். நீங்கள் வந்து அவரை பார்க்குறீங்க, மாஸ்க் வந்து போட்டிருக்காரு, உங்களுக்கு வந்து மூஞ்சி வந்து தெரியல. அப்போயே அந்த வில்லன் வந்து சொல்கிறாரு அவளை வந்து விடு அப்படின்ட்டுன்னு. அந்த அசிஸ்டன்ட் அந்த ஸ்பையுமே வந்து உங்கள் நெக்லேருந்து கையை வந்து எடுத்துடுறான். நீங்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறீங்க. இப்போ கூட நீ மாஸ்க் போட்டு தானே நிற்கிற, சரியான கோலை, நீலாம் இவ்வளோ பெரிய வில்லனாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை, எல்லாத்தையுமே வந்து ஒளிஞ்சு ஆட்களை வச்சு நீ பண்ணியிருக்க அப்படின்ட்டுன்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அப்போலாம் அந்த பர்சன் வந்து மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் செம்ம ஷாக்கிங்காக அவரை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ போதுமா, மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன், கடைசியாக வந்து நான் தான் இவ்வளோ பெரிய வில்லன், நான் தான் இவ்வளோத்தையும் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு நீ யாருக்கு தெரியுதோ அவங்க லாஸ்ட்டாக வந்து செத்து போயிடுவாங்க. அதே மாதிரி தான் உன் ஜாயுமே செத்து போனா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. உன் ஜாயை கொன்னது நான் தான், வீயை கொன்னதுமே நான் தான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்கள் ஷாக்கிங்லேயே வந்து நிற்கிறீங்க. வீ வந்து அந்த குடோன் வாசலில் வந்து நிற்கிறாரு. அப்படியே நீ வாயடிச்சு போய் நிற்கிறீங்க. அப்பையில் வந்து அந்த வில்லன் வந்து சொல்கிறாரு, என்ன என்னை பார்த்து வந்து வாயடிச்சு போய் நிற்கிறேன், நம்பவே முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. நீங்கள் மிஸ்டர் கிம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. உங்களுக்கு கண்ணெல்லாம் வந்து கலங்குது. வீயுமே வந்து கண் கலங்கி போய் தான் அந்த வாசலில் வந்து நிற்கிறாரு. எல்லாருமே வந்து உங்களை பார்த்த மாதிரி வந்து நிற்கிறாங்க. பின்னாடி வீ நின்னது வந்து யாருக்குமே வந்து தெரியல. நீங்கள் சொல்கிறீங்க, எப்படி வந்து உங்கள் பையனே வந்து உங்களுக்கு கொலை பண்ண வந்து மனசு வந்துச்சு அப்படின்ட்டுன்னு. அந்த மிஸ்டர் கிம் வந்து வேறு யாரும் இல்லை, மிஸ்டர் கிம்முன்னு சொல்லுவோம், நீங்கள் வீ நினச்சிருப்பீங்க நிறைய பேர். மிஸ்டர் கிம் மீன்ஸ் கிம்மோட அப்பா. ஐயோ மிஸ்டர் கிம்மோட அப்பா அப்படின்ட்டுனா நம்ம வியோட அப்பா தான் வந்து இவ்வளோத்தையும் வந்து பண்ணிட்டு வந்து இருக்காரு பின்னாடி. ஸோ எதுக்காக வியை கொலை பண்ணார், அவரோட மைண்ட் செத்த வரைக்கும் கொலை பண்ணிட்டாரு, செத்து போயிட்டார் வி. அதான் எதுக்காக கொன்னார் அப்படின்ட்டுன்னு வந்து தெரில. ஜாயை கொன்னதுக்கு வந்து ரீசன் இருக்குது. அவரோட விஷயம்லாம் வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு முன்னாடியே வந்து ஒரு டவுட் வந்து வந்திருக்கும். ஃபியூனலுக்கு போகையில் அவர் வந்து நார்மலாக தான் நிற்பார், எந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எதுவுமே வந்து இருக்காது. அதே மாதிரி அந்த கேஸை பற்றி அவர் வந்து ஒழுக்கம் வந்து கேருமே பண்ணிக்காத மாதிரி தான் இருப்பார். நீங்கள் 2 பேர் தான் வாங்குன்ட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வந்து வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அவர் அந்த கேஸை வந்து கண்டுக்கவே இல்லை. அதனாலே வந்து நம்ம ஜாய்க்கு வந்து வியோட அப்பா மேலே வந்து ஒரு சின்ன சந்தேகம் வந்து வந்திருக்கும். தெரியாத வார்த்தையில் சொல்லாத பையன்.
ஸோ சின்ன சந்தேகம் வந்து வந்திருக்கும். அதை வந்து அந்த ஸ்பைட்டே போய் வந்து தெரியாமல் வந்து வாய் தவறி வந்து சொல்லியிருப்பா. அவன் வந்து அப்படியே அந்த நம்ம வியோட அப்பாவுக்கு வந்து சொல்லியிருப்பான். அதோடு தான் வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு அவரை பற்றி, நீ வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேலஸ்க்குமே வந்து வர சொல்லி நம்ம ஜாயை வந்து கொன்று இருப்பாங்க. ஏன் அவர் வியை வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னாரு அப்படிங்கிறதா வந்து தெரியலை. வீக்கு வந்து செம்ம கஷ்டமாக இருக்குது. அவரால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் எனிமீஸ் அந்த மாதிரி யாராச்சும் தான் வந்திருப்பாங்க, கொன்று இருப்பாங்க அப்படின்னு தான் அவர் வந்து நினச்சிட்டு இருந்தார். கடைசியில் பார்த்தா அவர் அப்பாவே வந்து கொன்று இருக்காரு அப்படிங்கிறது அவரெல்லாம் வந்து நம்பவே முடியல. கொன்று இருக்காருன்னா ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அவராலே வந்து நம்ப முடியல. நீங்கள் அப்படியே வந்து நிற்கிறீங்க. சரி, நீ அப்போல்லாம் வந்து வியோட அப்பா வந்து சொல்கிறாரு, சரி நீ வந்து என்னைய பற்றி கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அந்த கேஸை பற்றி உள்ள எல்லாத்தையும் வந்து என்கிட்ட கொடுத்துட்டு நீட்டாக நீயே வந்து செத்து போயிரு என் கையால். இந்த மாதிரி ஓடுறது, இந்த மாதிரி ஓட விடுறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காது. அப்புறம் காலில் மிதிப்பட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஜாய் மாதிரி செத்து போயிடுவேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்கள் அவரை வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து ஈவில் மாதிரி ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ அவர் உங்களை ஷாக்கிங்காக வந்து பார்க்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் பண்ண தப்பு என்ன அப்படின்ட்டுனா ஈஸியாக நீங்கள் இறங்கி வந்தீங்க பார்த்தீங்களா, அதான் பண்ண தப்பு. இவ்வளோ பெரிய வில்லன் சொல்லிட்டு இவ்வளோ சில்லித்தனமாக இருக்கீங்களே அப்படின்ட்டு வந்து கெத்தாக வந்து பேசுகிறீங்க. அவர் ஷாக்கிங்காக உங்களை பார்க்குறாரு. அப்போ இல்லை அவர் சொல்கிறார், என்ன போலீஸ்ட்டு யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தியா அப்படின்ட்டுன்னு. நீங்கள் சொல்கிறீங்க போலீஸ்ட்டெலாம் நான் இன்ஃபார்ம் பண்ணல, அந்த வேலையெல்லாம் நான் வந்து உங்களை மாதிரி எச்சத்தனமாலாம் பார்க்க மாட்டேன். நான் வந்து ஒரு ஆளோட வந்தாலும் சும்மா கெத்தாக வந்து இறங்கியிருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது அவர் என்னை வந்து உயிரோடு காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க மிஸ்டர் கிம், அவசரப்பட்டு. அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த சரி நீங்கள் தான் சொன்னீங்க நான் சாக போகிறேன் அப்படின்ட்டுன்னு. சரி சாக போகிறேன், என்னோடய லாஸ்ட் விஷயம் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கலாமா அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. அவருமே வந்து கேளு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. எதுக்காக வந்து நீங்கள் வியை வந்து கொலை பண்ணீங்க அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. அதுக்கான ரீசன் வந்து சொல்லிட்டீங்கன்னா சரி, ரீசன் தெரிஞ்சு கூட நான் செத்தா கூட எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை, அதோட ரீசன் மட்டும் சொல்கிறீங்களா, எதுக்கு வந்து வியை வந்து ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னீங்க அப்படின்ட்டுன்னு. அதுவும் இல்லாமல் நிறைய மாஃபியாஸ் தான் அதுக்கப்புறம் வந்து இறந்தும் போயிருக்காங்க. நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறீங்க. அப்படிலாம் வந்து உங்கள் ஃபோன் வந்து இவ்வளோவுமே ரெக்கார்ட் வந்து பண்ணிகிட்ருக்கு. இவ்வளோ தூரம் நீங்கள் நடந்துகிட்ருக்கதான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கு, அது யாருமே நோட் பண்ணல. அப்போயில் வியோட அப்பா வந்து சொல்கிறாரு, அந்த மாஃபியாஸ்லாம் வந்து என்னோட பிஸ்னஸ் எனிமீஸ் தான், பட் வந்து அவங்களுக்கு டீலிங் எல்லாமே வந்து பேசி நான் வந்து அவங்கள என் ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஆக்கிக்கிட்டேன். ஏன்னா வந்து அப்போ தான் வெளியாட்களுக்கு வந்து சந்தேகமே வராது, நான் தான் வந்து இவ்வளோத்தையும் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா என்னோடய எனிமீஸ் வந்து கொண்டாங்க அப்படின்ட்டுனா என் மேலே சந்தேகம் வராதுல்ல. ஸோ அதனால் நீட்டாக பிளான் போட்டு இவ்வளோத்தையும் பண்ணேன். ஏன் வந்து என் செல்ல மகன் விஏ கொன்னேன் அப்படின்ட்டுனா முதல்ல என் செல்ல மகன் விஏ கிடையாது அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாரு. வி வந்து ஷாக்கிங்காக அங்கே நின்று எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காரு. உங்களுக்கு அதுக்கு மேலே வந்து ஷாக்காக இருக்குது. முதல்ல வந்து அவன் என் பையனே கிடையாது அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாரு. உங்களால் இதை நம்பவே முடியலை. நீங்கள் வாட் அப்படின்ட்டுன்னு வந்து கேட்குறீங்க. ஆமாம், அவங்க அம்மா தான் வந்து அவளை பெத்தா, பட் வந்து அப்பா வந்து வேற அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே வந்து புரியலை. ஆக்சுவலாக நான் உங்கள் அம்மாவுக்கு வந்து செகண்ட் மேரேஜ் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இது வந்து யாருக்குமே வந்து தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து அவன் மேரேஜ் ஆகிட்டு ப்ரெக்னெண்ட்டாக தான் வந்து இருந்தா. ப்ரெக்னெண்ட்டோடு தான் நான் செகண்ட் மேரேஜ் வந்து பண்ணிக்கிட்டேன். அவங்க அப்பா வந்து இறந்து வந்து போயிட்டார் ஒரு ஆக்சிடெண்ட்டில். சரியான சொத்துக்காரரு. அம்புட்டையுமே வந்து என் ஒய்ஃப் பேர்லேயும் அந்த பிறக்க போகிற புள்ள பேர்லேயுமே எழுதி வச்சுட்டு வந்து போயிட்டாரு. கிம்ட்டையான்னு அப்பயே யோசிச்சுட்டாங்க போல பேரை. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஸ்டோரி, நம்ம கொஞ்சமாச்சும் கிரிஞ்சாக எழுதினா தான் சரிவிட்டு வரும். அந்த மாதிரி எழுதி வச்சுட்டு வந்து போயிட்டாரு. எனக்கு வந்து அவங்க அம்மா மேலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து இல்லை, சொத்துக்காக தான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன். ஸோ கல்யாணம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் நினச்சேன் அப்படி இப்படி வந்து மண்டே கழுவி நம்ம பேரில் நீட்டாக மாற்றிக்குவோம் அப்படின்ட்டுன்னு. பட் வி வந்து அந்த மாதிரி கிடையாது. நம்ம சொல்கிறதுக்குலாம் ஆமா சாமிலாம் ஒன்றும் போட மாட்டான். தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து எதுக்குமே ஒத்துக்க மாட்டான் தப்பாக இருந்துச்சுன்னா.
அதனால தான் வந்து நான் நீட்டாக பிளான் போட்டேன். உட்காந்து 2 நைட்டு யோசித்தேன், எதுக்கு இவன் எப்படி ஒத்துக்க மாட்டான், நம்ம வந்து கொன்னுட்டோம் அப்படின்ட்டுனா எல்லா சொத்துமே வந்து நம்ம பேரில் ஈஸியாக வந்து லஞ்சத்தை கொடுத்து மாற்றிடலாம். அதுக்காக தான் வந்து அவனை வந்து என்னோட எனிமீஸை வச்சே நான் வந்து கொன்னேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அவரை கொன்னதும் நான் தான், வியை கொன்னதும் நான் தான், ஜாயை கொன்னதும் நான் தான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து லைட்டாக அப்படியே வந்து செம்மையாக லாஃப் பண்ணுறீங்க. அவரால் நான் என்ன இது இந்த பிள்ளை வந்ததுலேருந்து கிறுக்கு மாதிரி அடிக்கடி சிரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை பார்க்குறாரு. ஸோ அப்போயில ஒரு விசில் வந்து அடிக்கிறீங்க. ஸோ போலீஸ் ஜீப்ஸ்லாம் நிறையா வந்து வருது. அவர் வந்து ஆக்சுவலாக ஆள் வச்சு வந்து பார்த்துட்டு வந்திருப்பாங்க. பட் வந்து இந்த பாடி கார்ட்ஸ் எங்கே யாரையுமே வந்து காணோம். அந்த ஜீப் ஃபுல்லாக வந்து வரிசையாக உள்ளக்க வந்து வருது. டக்குனே வந்து வியோட அப்பா வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த ஸ்பையுமே ஓட பார்க்குறாரு. ஓட பார்க்கையில் வந்து வி வந்து பிடிச்சிடுறாரு. அவன் பார்த்து சிறுக்கு ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா செத்து கிடந்த மனசே வந்து இப்படி வந்து முன்னாடி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து பிடிச்சிடுறாரு. வியை பார்க்கும்போது வியோட அப்பாவுக்கு செம ஷாக்கு. ஸோ அவர் ஷாக்கிங்லேயே இருக்கார், இது எப்படா நடந்துச்சு அப்படின்னு. அப்போயில போயிட்டு நீங்கள் மொத்த ஸ்டோரியுமே வந்து சொல்கிறீங்க. நீங்கள் வந்து உங்கள் ஆசை செல்ல மகனை வந்து ஒன்றும் கொல்லலை, செல்ல மகனோட ஃப்ரெண்டை தான் கொண்டு இருக்கீங்க. பாவம், அவர் வந்து கூட படித்தவர் ஆசையாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவர் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்த மனுஷன் ஆக்சிடென்ட் பண்ணதில் வந்து அவர் ஸ்பாட் அவுட் ஆகிட்டாரு. வியும் அவரும் ஒரே மாதிரி இருக்கும். ஃபேஸுமே வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல இது யாரோட பாடி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எல்லாருமே இது வி தான் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் வந்து பண்ணிட்டாங்க. வி வந்து சாகலை அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறீங்க. அவர் வந்து ஷாக்கிங்லேயே வந்து நிற்கிறாரு. போலீஸுமே வந்து கூட்டிகிட்டு வந்து போயிடுறாங்க. வி வந்து ஒத்த வார்த்தை கூட பேசல. அவருக்கு மனசு அவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து சுற்றுவார். ஆனால் இப்போ வந்து அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து என் மேலே வச்சுருக்க பாசம் அம்புட்டுமே காசுக்காக தான் வச்சுருந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப வந்து மனசு வந்து கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஹக் பண்ணி வந்து அவருக்கு கம்ஃபர்ட் வந்து பண்ணுறீங்க. நான் கூட வந்து ஆக்ஷன் சீனாக கொண்டு வரலாம்னு நினச்சேன். நம்மளுக்கு ஆக்ஷனில் செட் ஆகுது. அதை வந்து போலீஸுக்கு வச்சு பிடிச்சிட்டு போகிற மாதிரி வந்து வச்சுட்டேன். ஸோ இதை பற்றி வந்து நியூஸில் எல்லாத்துலேயுமே வருது. நீங்கள் வந்து வியோட அம்மாவை பார்க்குறதுக்காக வந்து போகிறீங்க. ஸோ வீட்டு காலிங் பெல்லை வந்து அடிக்கிறீங்க. ஓடி வந்து திறக்கிறாங்க. வி வந்து நிற்கிறாரு. ஹக் பண்ணி வந்து செம்மையாக வந்து அழுகுறாங்க. உங்கள் அம்மாவுக்கு எல்லாமே வி தான். அவர் அப்பா அவங்க ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் போனதுக்கப்புறம் வியை தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் மாதிரியே வந்து இருப்பார் வி. ஸோ அதனால் வந்து ரொம்ப பாசமாக ஒரே பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வந்து வளர்த்துருப்பாங்க. அவர் வந்து அப்பா இல்லாத புள்ள அப்படின்னு வளர்ந்துரும் அப்படின்னு நினச்சிட்டுனா அவங்க செகண்ட் மேரேஜுக்கே ஒத்துக்கிட்டாங்க. கடைசியில் பார்த்தா அவர் இவ்வளோ ஒரு விஷமாக இருப்பார் அப்படின்ட்டுன்னு அவங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனையை பற்றி இந்த கேஸ் இதெல்லாம் வந்து போயிட்டுருக்கு. வியோட அப்பாவையும் தூக்கி ஜெயிலில் வந்து போட்டாங்க. நீங்கள் வந்து இப்போ நார்மலாக வந்து இருக்கீங்க. அப்போ இல்லை ஜாயோட கல்லறைக்கு வந்து நீங்களும் வியும் போயிட்டு ஃப்ளவர்ஸ் வந்து வைக்கிறீங்க. ஸோ செம்மையாக வந்து அழுகுறீங்க. வி வந்து உங்களை ஹக் பண்ணி வந்து பேக்கில் வந்து ரப் பண்ணுறாரு. அழுகாத எப்போதுமே வந்து நம்ம கூட தான் இருப்பா அப்படின்ட்டுன்னு வந்து சொல்லி வந்து உங்களை வந்து சமாதானம் வந்து படுத்துகிறாரு. அப்படியே வந்து டேஸ் வந்து போகுது. வீக்கும் உங்களுக்கு வந்து நார்மலாக பிடிக்கும் 2 பேருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கீங்க. அப்போல வந்து அவங்க அம்மா வந்து ஸோ வீட்டு லைட்டாக வந்து காதில் வந்து போடுறாங்க. இன்னும் வந்து எத்தனை நாளைக்கு நீ வந்து இப்படியே இருப்ப, எனக்குமே வயசாகிட்டே போகுது, எனக்கு அப்புறம் வந்து நீ வந்து ஒரு ஆள் வந்து பார்த்துக்கணும், லைஃப் பார்ட்னர் வந்து வேணும், உனக்கு வந்து ஒய்யன் மேலே ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டாகவே வந்து கேட்டுறாங்க. வி வந்து சைலண்ட்டாக தான் இருக்கார். ஸோ உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லு, நான் போய் அந்த பொண்ணுகிட்ட வந்து பேசுகிறேன், 2 பேர் கல்யாணத்தையும் வந்து முடிச்சிட்டா தான் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வியுமே வந்து சரி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தலையை வந்து ஆட்டியிருப்பார். நீங்கள் எப்போதும் போல் வந்து வேலை முடிச்சுட்டு வியை பார்க்கறதுக்காக வியோட அம்மாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்து வர்றீங்க. ஸோ அப்படியே ரொம்ப வந்து நர்வஸாக அவங்க அம்மாவுமே வந்து உங்ககிட்ட வந்து இதை வந்து கேட்குறாங்க. நீங்களுமே வந்து சைலண்ட்டாக இருந்துட்டு அப்புறம் வந்து சொல்கிறீங்க மிஸ்டர் கிம்மு வந்து என்ன சொன்னார் அப்படின்ட்டுன்னு. அப்போலாம் அவங்க அம்மா
வந்து ஓகே சொல்லிட்டான், அவனுக்கு வந்து எதாக இருந்தாலும் ஓகே தானா, உன்னைய வந்து கேட்க சொன்னான் அப்படின்ட்டு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க லைட்டாக வந்து ஷையாக வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் மாடியில் நின்று வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்காரு. அப்போலாம் உங்கள் அம்மா வந்து கேட்குறாங்க, உனக்கு என்னம்மா ஓகேவா இல்லையா அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஹெட்டை வந்து ஆட்டுறீங்க. ஸோ அவருமே வந்து ரொம்ப ஹாப்பி, நீங்களுமே ரொம்ப ஹாப்பி. ஸோ 2 பேருமே வந்து ஷையாக வந்து ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் யதார்த்தமாக மேலே பார்க்குறீங்க, வந்து இவ்வளோத்தையும் மாடியிலேருந்து பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு ரொம்ப வந்து ஷை ஆகிடுச்சு. ஸோ பேக் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஓடியே வந்து போயிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன மாலட்டம்டம் மஞ்சளட்டம்டம். ஆக்சுவலாக வந்து அந்த ஸ்டோரி வந்து இந்த ரெக்கார்ட் ரொம்ப வந்து வாய் வந்து எனக்கு குழம்பிகிட்டே இருக்குது. ஸோ எப்போதும் பேசுகிற தமிழ் வார்த்தையே எனக்கு வாய்க்குள்ளேயே வந்து வரல. ஏன்னா வந்து நல்ல 2 மணி நேரம் வந்து சாப்பிட்டு நல்லா குப்பரக்க படுத்து தூங்கிட்டு எந்திரிச்சு ரெக்கார்ட் பண்ணனால வந்து நான் போட்டு ஒரு ஃப்ளோவில் சம்மந்தமே இல்லாமல் ஒய்யன்னு சொல்கிறது அவர் சொன்னார்னே வந்து சொல்லி வச்சுட்ருக்கேன். ஆனால் வந்து இடையில 2 மணி நேரம் வந்து கட் பண்ணியிருக்கேன்டா. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பார்ட்னால வந்து ரெக்கார்ட் பண்ணவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வேறு பிளான் போட்டோம். என் ஆத்தட்ட போய் கூட கேட்டேன், அவளுமே ஐடியா சொன்னால் அதுக்கப்புறம் எதுக்கு கதை சவ்வு மிட்டாய் மாதிரி சீசன் 2 வரை இழுத்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்விஸ்டே வந்து கேன்சல் பண்ணிவிட்டு முன்னாடி யோசித்த கதையை வந்து எண்ட் வந்து பண்ணியாயிடுச்சு. நான் வேற அளவுக்கு யோசித்தேன். அதுக்கப்புறம் சரி எதுக்கு சீசன் 2வாக இருந்தால் அதுவுமே ஒரு பார்ட்ஸ் வந்து இழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக மிஸ்டர் கிம்மையும் ஒய்யனே சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக சேர்த்து வந்து விட்டுட்டேன். ஆனால் மை கோஸ்ட் ப்ரொஃபஸர்னு வச்சுட்டு இந்த கதை வந்தது கொஞ்சம் எல்லாருக்கும் வந்து ஒரு மன கஷ்டம்தான். சரி இருந்தாலும் வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம எப்போதுமே ஹாப்பி என்டிங் கொடுக்கணும்ல. ஸோ அதனால் வந்து கோஸ்ட்டை வந்து ஒரிஜினல் ஆக்கியாச்சு. ஸோ லூஸு மாதிரி வந்து நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ ஐ ஹோப் வந்து இந்த மினி சீரீஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன்டா. ஸோ நெக்ஸ்ட்டு ஆரமோட வர்றேன், ஒன் ஷாட்டோட. அப்புறம் வந்து நம்ம ஜேகேக்கு ஒன்று யோசித்தேன். ஜேகே அப்படின்னா டக்குன்னு மண்டக்குள்ளே டைட்டில் கான்செப்ட்லாம் வந்துடுது. ஆனால் லவ் சீன்ஸும் வந்துடுது. ஜேகே இல்லை, ஜேகேனா வராமல் இருக்கும். அது வந்து ஓரளவு வந்துடுது. நான் என்னமா செய்கிறேன், ஜேகேக்கு யோசிச்சுட்டு ஹீரோ மாற்றி போட்டுட்டு எல்லா ஸ்டோரி எழுதிட்டுருக்கேன். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த மினி சீரீஸ் வந்து நான் பிடிச்சிருக்கிற நம்புறேன்டா. சரியான வாய் என்னடா இப்படி உளறிட்டுருக்கேன். ஸோ டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் இன்ஸ்டாவோட ஐடியோட லிங்க்கும் நம்ம சேனல் அபோட்டில் இருக்குது. வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ஜாலியாக வந்து பேசலாம். ஸோ அதுக்கப்புறம் மிஸ் டீனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு vlog சேனலுமே வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். அதோட லிங்க்குமே நம்ம சேனலோட பயோவில் இருக்குது. வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எங்கெங்கே போகிறேன், என்னென்ன வந்து பட்டி பாத்திரம் தேய்க்கிறேன், என்னென்ன அழுக்கு துணியை துவைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து vlog வந்து வரும். ஸோ எல்லாருக்கும் டாட்டா பாய் பாய். ஸ்கூலை வந்து நல்லா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஜூன் 10 வச்சுருக்காங்க. இது என்னடா அநியாயமாக இருக்குது. நான் ஸ்கூலுக்கு போயில மட்டும் ஜூன் 2, ஜூன் 1, ஜூன் 5 இதுக்குள்ளே வந்து ஸ்கூலை திறந்துவிட்டு, அது இல்லாமல் 12th அப்படின்ட்டுனா நல்லா வந்து மே 15 மே 20 கிளாஸை வச்சு கொண்டுபிட்டு இப்படி சாவடிச்சுவிட்டு இவங்களுக்கு மட்டும் இப்போ ஜூன் 10 வரையும் வச்சுருக்காங்க. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, வயிற்றுச்சலாக தான் இருக்குது. சரி என்ன பண்ணுறது. சரி நல்லபடியாக படிங்கடா எல்லாருக்கும் டாட்டா பாய் பாய், லவ் யூ காய்ஸ்.